ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பாஸ்கர் தலைமறைவு என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் சைனப்ளே ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு ட்ரக் டிரைவராக இருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. ஹீரோவோட அப்பா ரொம்பவே நேர்மையான ஆளாக இருக்கிறதுனால அதே மாதிரி ஹீரோவும் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி சமயத்தில் ஹீரோவோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல காட்டெருமையை கொன்னு சமைச்சிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அதனால அவங்க சமைச்ச கறியை டெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. அந்த சமயத்துல ஹீரோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தாரு. அந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வரும்போது ஹீரோ தலைமறைவா ஆகிருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட சில ஹியூமர் சீன்ஸ் நல்லா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே தரமா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள சில காமெடி நல்லா இருக்கு. குறிப்பா சொன்னா, அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒருத்தர் அந்த விருந்தாளிகளை நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரே சோத்தள்ளி விருந்தாளியோட வாயில திணிச்சு விடுவாரு. அந்த சீன்லாம் நல்லா சிரிக்க வைக்குது. அதே மாதிரி கோர்ட்ல ஹீரோ பண்ணக்கூடிய சில விஷயம் நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் ரெண்டுமே ஓகேவா இருக்கு. இது தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல வேற எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படத்துல ஹீரோ அந்த காட்டெருமையை கொன்னாரா இல்லையா, இதுதான் படத்தோட கோர் கான்செப்ட். அந்த கோர் கான்செப்ட வச்சு படத்தை வளவள கொலகொலன்னு ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்கு. படத்துல உள்ள சில காமெடி நல்லா இருந்தாலும் பல காமெடி ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஃப்ரெண்டோட வீட்லயே தங்கியிருப்பாரு. அந்த விஷயம் ஹீரோ ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சும் அந்த விஷயத்த அவங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அதே மாதிரி ஹீரோவோட பொண்ணு ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு படத்துல காட்டவே இல்ல. படத்தோட கிளைமேக்ஸும் சுத்தமா சரியில்லை. படத்துல எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. படத்துல ஒரு ஆக்ஷன் சீன் வரும், அதெல்லாம் படத்துல அன்வான்டா வச்ச மாதிரி இருக்கு. இந்த படம் ஒரு காமெடி டிராமா மூவியா இருக்கிறதுனால சீரியஸான விஷயத்த கூட காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதுவும் படத்துல சரியா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தை சின்டோ டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சாஜி குரூப், விஜயராகவன், ஜெகதீஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் சைனப்ளே ஓடிடில தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.